வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பொன்னியின் செல்வன். இது விளாக் வீடியோவா ரிவ்யூ வீடியோவா என்னன்னு ஸ்டில் ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் இன்னும் 10 minutes அங்கே ஷோ வண்டியை ஓட்டிட்டு இங்கே போகிறதா ரீச் பண்ண முடியும். ஸோ தேட்டரில் தான் பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம இருக்கிற ஹைட்டுக்கும் உட்காந்து பார்க்குற இதுக்கும் கரெக்டாக எனக்கு எது சீட்டு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலி படத்தை பார்த்துட்டேன் ஒரு வழியாக. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். ராவணன்னு ஒரு மூவி இருந்துச்சு, அந்த மூவியை பார்த்துட்டேன் போகிறதுக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு போனதுனாலேயோ என்னவோ இந்த ஆதித்ய கரிகாலன் இந்த விக்ரம் கேரக்டரு அப்படியே அந்த ராவணன் படத்தோட ஸ்பின் ஆஃப் மாதிரியே அப்படியே இருந்துச்சு இந்த விக்ரம் நினைக்கிற கேரக்டர் மட்டும். மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட ரோலை நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் மேபி த்ரிஷா இன்ட்ரோ வரைக்கும் கொஞ்சம் லேகான மாதிரி ஒரு ஃபீல், கொஞ்சம் நல்லாவே லேகான மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா போனது 4:30 ஷோ, 8 ஷோ, அங்கேயே அவ்வளோ மயான மீதியாக இருந்திருக்குன்னு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா 8 ஷோ போனதில்லை, ஓகே, ஆனால் அவ்வளோ மயான அமைதியிலேயே அந்த ஷோவில் உட்காந்து அவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்குறோம்னா எப்படி இருந்ததுன்னு நினச்சி பாருங்க. பொதுவாக மணிரத்னம் மூவிஸ்னா இதுவாக தான் இருக்கும், ஐ மீன் சைலன்ஸ் இருக்கும். இந்த மூவிலையும் சைலன்ஸ் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சமே இன்ட்ரோவுக்கு அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆச்சு. சூப்பர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் முடிஞ்சு ஜெயம் ரவி இன்ட்ரோ, ஐ மீன் அருள்மொழிவர்மன் இன்ட்ரோவுக்கு அப்புறம் மூவியோட மூவ்மெண்ட் இருக்குது, அடுத்தடுத்து டக்குன்னு போச்சு. அந்த ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், இன்னொரு விஷயம், அந்த ஆக்ஷன் சீன்ஸு இது வரைக்கும் எந்த மணிரத்னம் மூவிலையும் இப்படி ஒரு ஆக்ஷன் சீன்ஸு பார்த்ததே கிடையாது சொல்லப்போனால். எனக்கு ஃபீல் ஆகி, ஏன்னா எல்லாம் இருக்குது ஆக்ஷன் சீன்லாம் எல்லாமே அந்த ஸ்க்ரீன் பிளே டைப்பில் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேனா இப்போ ஆக்ஷன் நடக்குது முடிஞ்சிடும் அந்த மாதிரி. எனக்கு இந்த படத்தில் எப்படின்னா ஆக்ஷன்லேயும் இது எப்படிலாம் பண்ணியிருக்கணும், ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கணும். அந்த விதத்தில் இந்த மூவி பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அனதர் ஒன் என்னென்னா கிளைமேக்ஸ். படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு தொடரும்னு போட்டீங்க, என்னங்க அது? கொஞ்சம் டல்லாச்சு, ஓகே. செகண்ட் ஹாஃபு இதுவாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்தடுத்து போறீங்களே,
திடீர்னு தொடரும்னு போட்டிங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஒரு என்னது ஒரு எண்டு வச்சுருக்கலாம், ஒரு ஒரு விஷுவலைசிங் எண்டு வச்சுருக்கலாம் எனக்கு. ஆனால் எப்படின்னு தெரில. ஏன்னா ஆனால் புக்கு படிக்கலை, கதை அரைகுறையாக தெரியும், புரிஞ்சிடும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எனக்கு பிளாட் எனக்கு அரைகுறையாக தெரியும். என்ன பிளாட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துருக்குது. தெரியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒன்றா சிலது எனக்கு கட் பண்ண மாதிரியும் ஃபீலும் இருந்துச்சு. ஏன்னா புக்கில் வந்து நிறையாவே அந்த வந்தியத்தேவனோட ட்ராவல்ஸில் நிறையா பார்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை, ஸ்டோரிக்கு எது முக்கியமோ அதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணியிருக்காரு. சொல்ல போனால் ஸ்டோரிக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் தேவையில்லாமல் இல்லை. ஸ்டோரி எதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஷார்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஆப்டாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஃபஸ்ட் ஹாஃபு லேகுனா, செகண்ட் ஹாஃபு பக்கா வேறு லெவல். ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா 4 கொடுப்பேன். தைரியமாக 4 கொடுப்பேன் அந்த ரேட்டிங்க்கு. இந்த மூவிக்கு நம்மளோட ரேட்டிங் 4 out of 5.